வணக்கம். ஜில்லுன்னு ஐஸ் டீ குடிக்கிறீங்களா? கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன். அதிக அளவுல ஐஸ் டீ குடிக்கிறவங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகிற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சமீபத்திய ஆய்வு ஒண்ணுல தெரிய வந்திருக்கு. சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாவதற்கு தொடர்ந்து ஐஸ் டீ குடிக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சலேட் வேதிப்பொருள். ஐஸ் டீல அதிகமா இருக்கிற ஆக்சலேட் அப்படிங்கிற திடப்பொருள் கலவை சிறுநீரக கற்களை உருவாக்கும் மூல வேதியியல் பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சிறுநீரில உப்பாவும் தாதுக்களாகவும் தேங்கி நின்று சிறுநீரக கற்களை உருவாக்குது அப்படின்னு சிகாகோல இருக்கிற லயோலா மருத்துவ கல்லூரியோட சிறுநீரக இயல் துறையினோட உதவி பேராசிரியர் டாக்டர் ஜான் மில்னர் தனது ஆய்வுல தெரிவிச்சிருக்காரு. தண்ணியை விட சுவையாய் இருக்கு, குறைந்த கலோரிகளை கொண்டது அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்கள் அதுக்காக ஐஸ் டீயை குடிக்கிற பழக்கத்துக்கு உள்ளாயிடுறாங்க. இதனால சிறுநீரகத்துக்கு ஏற்படுற பாதிப்பை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவிக்கிறதா நினைக்கிறாங்க. அடிக்கடி குடிக்காதீங்க. ஆக்சலேட் படிமங்கள் தீங்கு அற்றவையாக கருதப்பட்டாலும் சரி, அது பெரிய அளவுல வளர்ந்து சிறுநீரக பாதையில அடைப்பை ஏற்படுத்துற அபாயம் இருக்கு. இந்தியாவோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் டீ குடிக்கிற பழக்கத்தை நம்ம கைவிடணும் அப்படின்னு சிறுநீரகவியல் துறை மருத்துவர் தெரிவிச்சிருக்காரு. எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆக்சலேட் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிகமாக இருக்கிற பசலக்கீரை, சாக்லேட், உப்பு, பயிறு மற்றும் இறைச்சி வகைகளும் சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை உருவாக்குற காரணிகளா பிற உணவுகளையும் தவிர்க்கணும். நிறைய தண்ணி குடிங்க. சிறுநீரக கற்கள் அடப்புனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுக்கிறாங்க. அதனால சிறுநீரக கற்களோட வளர்ச்சியை எலுமிச்சை பழத்துல இருக்கிற சிட்ரிக் அமிலம் கட்டுக்குள்ள வைக்கும். அதனால எலுமிச்சை ரசம், ஜூஸ், பார்லி போட்டு கொதிக்க வச்சு தண்ணி அதெல்லாம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே சிறுநீரக நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு டாக்டர்கள் தெரிவிக்கிறாங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.